18ஆம் பாசுரம். கார்வண்ணம் திருமேனி. கார்வண்ணம் திருமேனி கண்ணும் வாயும் கைத்தலமும் அடியினையும் கமல வண்ணம் பார்வண்ண மடமங்கை பத்தர்பித்தர் பனிமலர் மேல் பாவைக்கு பாவம் செய்தேன் ஏர்வண்ண என் பேதை என் சொல் கேளால் எம்பெருமான் திருவரங்கம் எங்கே என்னும் நீர்வண்ணன் நீர்மலைக்கே போவேன் என்னும் இது அன்றோ நிறையழிந்தார் நிற்குமாறே. தன் மனம் தம்மிடமில்லாமல் தொலைத்தவர்கள் மனம் யாரின் பின் சென்றதோ அவ்வழியே அவன் முகம் காட்ட தன் வளம் செல்வம் காட்ட பரகால நாயகி தன் நாணும் நிறையும் அழிந்து தொடர்ந்தாள். என்னை வசீகரித்தவன் எனக்கு உபகாரன் கருத்த மேகத்தின் நிறமுடையவன் அவனது பெரிய அகன்ற திருக்கண்களும் திருவாயின் இதழ்களும் திருவுள்ளங்கைகளும் திரு இணை அடிகள் இரண்டும் செந்தாமரை பூவின் சிவந்த நிறத்தை ஒத்திருக்கின்றன. என்னை மயக்குகின்றன. பூமி பிராட்சிக்கு வசப்பட்டவராயிருப்பார். குளிர்ந்த செந்தாமரை பூவின் மேல் அமரும் திருவான பெரிய பிராட்சியின் அளப்பரிய காதல் கொண்டவர். என்ன நோற்றேனோ என்ன வினை செய்தேனோ அழகிய வடிவுடைய என் பெண்ணானவள் என்னுடைய பேச்சை கேட்கிறவளாயில்லை, கட்டுப்படுகிறவளாயில்லை. அவனின் திருவரங்கம் திருப்பதி எங்கே என்று வினவுகிறாள். வழி கேட்கிறாள். நீரின் தன்மையும் வண்ணமும் உடையவள். வாழும் திருநீர்மலை திவ்ய தேசத்திற்கே செல்வேன் என்கிறாள். இவளுடைய செயல்களையும் சொல்லையும் பார்க்கும் போது அடக்கமும் நாணமும் அழிந்தவர்கள் செல்லும் வழியாய் தெரிகிறது. 19ஆம் பாசுரம். முற்றாரா வனமுலையாள். முற்றாரா வளமுலையாள் பாவை மாயன்மொய் அகலத்துள் இருப்பாளாதும் கண்டு அற்றாள் தன்னிறை அழித்தாள் ஆவிக்கின்றாள் அணியரங்கம் ஆடுதுமோ தோழி என்னும் பெற்றேன் வாய் சொல்லிறையும் பேசக் கேளாள் பேர்பாடி தன் குடந்தை நகரும் பாடி பொற்றாமரை கயம் நீராட போனாள் பொறு அற்றாள் என் மகள் பொன்னும் ஆதே. விளக்கப் பொருள். திருவானவன் முழுமையான பெண்மை குணமுடையவள். அதிமானுடச் செயல்களை வல்லவன். பரமன் மாயன் திருமார்பினில் வாசம் செய்வாள். இப்படி ஒருவளை அவன் மார்பில் தரித்திருப்பதைக் கண்டும் அவன் மேல் காதல் கொண்ட என் பெண்ணானவள் முழுவதும் வளராத அழகிய தனங்களை உடையவள். அவனுக்கே தன்னை ஈந்தாள். தன்னுடைய அடக்கமும் மனமும் அவனுக்கே இழந்தாள்.
நெடுமூச்செறிகிறாள். திருவரங்கம் சேர்ந்தவர் விரும்பும்படியாக நடனம் ஆடுவமோ தோழமை கொண்டவளே என்று கேட்கிறாள். ஈன்றவளாகிய நான் அவள் நன்மைக்காகச் சொல்லும் வார்த்தைகளை சிறிதளவாது காது கொடுத்து கேட்கிறாள் இல்லை. திருப்பேர் நகரில் அவன் இருப்பையும் குளிர்ந்த திருக்குடந்தையில் அவன் வாசத்தையும் புகழ்ந்து பாடிக்கொண்டே உடைந்து நீராடுவதற்காக தாமரைகள் பூக்கும் தடாகத்திற்கு நீராடப் போயினாள். நல்லவளான என் பெண் இன்று பொறுமையை இழந்தாள். தோழிகளே, உங்களுடைய பெண்களின் செயல்களும் இப்படித்தான் இருக்குமோ?